போட்டு அவரை துன்புறுத்தி எங்கள் சொத்துக்களே எழுதி வாங்கியிருக்காங்க. அதனால நான் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த நடவடிக்கையுமே இல்லை. அவங்க திரும்பவும் வந்து கம்பெனியில் வந்து டார்ச்சர் பண்ணதுனால அவர் மன உளைச்சலில் வந்து சூசைட் அட்டன் பண்ணி அவர் இப்போ இறந்துட்டார். இன்னமும் வந்து காவல்துறையிலேருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காததுனால நான் வந்து பாடியை வாங்காமல் வச்சுருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நானே வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லி வந்து மனு கொடுத்துருக்குறேன். அவங்க அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் வந்து அவங்கள அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் அவர் அணுவாக சித்திரவதை பண்ணி அவங்களை கொன்னே போட்டாங்க. அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்காமல் நான் வந்து பாடியை வாங்கவே மாட்டேன். இதில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். அவரே போயிட்டாரு. இதுக்கு மேலே அவரை பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்காம நான் பாடியை வாங்க மாட்டேன். எங்கே வச்சு அடிச்சாங்க? வேலை கம்பெனியில் ஜெட் ஆஃபீஸ் குமார் நகரில் இருக்கிற கம்பெனியில் வச்சு அடித்தாங்க. நானே எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். கண்ணு முன்னாடியே அவரை போட்டு அடித்து சட்டையை கழித்து எல்லா கொடுமையும் அவங்கள பண்ணாங்க. பண்ணாத சித்திரவதை பண்ணி இடத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை ரொம்ப மன உளைச்சல் பண்ணி அவர் வாழவே வாங்கிட்டாங்க. இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சுங்க. கொடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் விட மாட்டேன்னாங்க. அவர் எதுக்கு நீ இடத்த நாம் இவங்ககிட்ட நம்ம வந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து இப்போ இறந்துட்டார். இன்னமும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறாங்க. குற்றவாளிகளை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காமல் நான் பாடியை நான் வாங்க மாட்டேன். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன்.